நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு 2026 இந்த எக்ஸாம் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு விருப்பம் இருக்கும். சின்ன வயதுலேருந்தே ஒரு விருப்பம் இருக்கும். நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பதவிக்கு நான் வந்து போகணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த தேர்வு நீங்கள் வந்து எழுதலாம். யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலிமா உங்களால் ஒரு சின்ன வயசுலேயே ஒரு 21 வயதிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய உயரி பதவிகளுக்கு உங்களால் வந்து போக முடியும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். வருடம் என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 2026ஆம் ஆண்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. 2026 இந்த தேர்வு எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, இந்த எக்ஸாமில் என்னென்ன தலைப்புலேருந்து கேள்வி கேட்பாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, நம்ம என்ன படிக்கணும், இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கட்டங்கள் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். சரிங்களா? முதல்நிலை தேர்வு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின்ஸ் எக்ஸாம், முதன்மை தேர்வு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்வியூ. சரிங்களா? அப்போ இந்த 3 ஸ்டேஜ் பற்றியுமே நம்ம வந்து பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், மெயின்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம், இன்டர்வியூ பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2026 எந்தெந்த டேட், முக்கியமான டேட்ஸில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு என்னைக்கு வெளியிடுறாங்க அப்படின்னா வந்து நமக்கு 2026 ஜான்வரி 14. சரிங்களா? 14/1/2026 இந்த டேட்டில் என்ன பண்ணுவாங்க, அறிவிப்பு அப்படின்னு வெளியிடுவாங்க, நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட இந்த தேதியில் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஒரு 20 டேஸ்க்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 20 டேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இந்த இதுக்கு அப்ளை பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு டேட். சரிங்களா? அப்போது நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் தேர்வு தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஓகே, அந்த ப்ரிலிம்ஸ் தேர்வு பார்த்தோம் அப்படின்னா வந்து 24/5/2026 இந்த டேட்டில் வந்து நடக்கும். சரிங்களா? முதல்நிலை தேர்வு ஃபர்ஸ்ட் வந்து நடக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின்ஸ் எக்ஸாம் 21/8/2026. ஸோ இந்த டேட்டில் நம்மளுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது வந்து நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து முக்கியமான எக்ஸாம் டேட்ஸ். இப்போ நம்ம இந்த எக்ஸாம் எத்தனை ஸ்டேஜில் நடக்கும் அதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்கலாம். யூபிஎஸ்சி தேர்வு பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கட்டலாம் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ் முதல்நிலை தேர்வு நாம் சொன்னபடி, அதுக்கடுத்து மெயின்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்வியூ. சரிங்களா? இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. சரிங்களா? தோராயமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பேர் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேகன்சி பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 9,000 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 12,000 வரைக்கும் கூட என்ன பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண இவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. சரிங்களா? அப்போ 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு 10,000 ஒரு 12,000 கிட்ட இவ்வளோ தான் என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் வேகன்சி. சரிங்களா? அப்போ மெயின்ஸுக்கு வந்து இவ்வளோ பேர் எழுதுவாங்க. அதுக்கடுத்து மெயின்ஸ் கிளியர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மெயின்ஸும் பாஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், இன்டர்வியூ அப்படின்றது எழுத முடியும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஒருத்தர் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறாரு. சரிங்களா? மெயின்ஸ் மட்டும் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த முறை மெயின்ஸ் மட்டும் எழுதினா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் மறுபடி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதி தான் இன்டர்வியூ போக முடியும். சரிங்களா? இல்லை, இன்னொரு இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க, மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க, இன்டர்வியூ மட்டும்தான் கிளியர் ஆகலை அப்படின்னா அப்போ இன்டர்வியூ மட்டும் நெக்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா அப்படியே பண்ண முடியாது. மறுபடி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ. சரிங்களா? இது ஒரு பரமபதம் மாதிரி தான். அப்போது ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணாலும், இதில் எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணாலும் மறுபடியும் நீங்கள் எங்கே தான் வந்து நிற்பீங்க, ப்ரிலிம்ஸ் தான் வந்து நிற்பீங்க. சரிங்களா? இதனால தான் இந்த தேர்வு என்ன சொல்கிறாங்க, வேர்ல்ட்லேயே வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி, ஒரு நல்ல டெடிகேஷன், ஒரு டிசிப்ளின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா யாருமே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம வருடோட என்ன பண்ணுறாங்க, ஒரு 1000 பேர் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்வை. அப்போ இப்போ பாசிபிள் தான், ஒருத்தர் பண்ணாவே அதை வந்து நம்ம பண்ண முடியும். அப்போ 1000 பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாமை நம்ம வந்து நிச்சயமாக என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இது பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேங்க் வரும்ல, நமக்கு வந்து மார்க்லாம் கொடுப்பாங்க இதில். ஓகேங்களா? எப்படி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து மார்க்கு தான். ஓகே, அப்போ ப்ரிலிம்ஸ்லையும் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, மெயின்ஸும் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, இன்டர்வியூ எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா? ஆனால் இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்ஸில் இது ப்ரிலிம்ஸ்லையும் உங்களுக்கு மார்க் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ஆனால் மெயின்ஸில் வாங்கக்கூடிய 1750 மார்க் இருக்கும். சரிங்களா? மெயின்ஸ் பற்றி பார்க்குறப்ப நான் இது எப்படின்றத நான் சொல்கிறேன். 1750 மார்க் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு, இன்டர்வியூக்கு ஒரு 275 மதிப்பெண்கள். சரிங்களா? இது ரெண்டையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து 2025 மதிப்பெண்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டல் மார்க். அப்போது யூபிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை மதிப்பெண்களுக்கு நடக்குது அப்படின்னா வந்து 2025 மதிப்பெண்கள். சரிங்களா? இதுக்கு எத்தனை மதிப்பெண்கள் நீங்கள் வந்து ஒரு டாப் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து
கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மார்க்கு. அப்போ ப்ரிலிம்ஸில் வாங்குற மார்க் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்க மாட்டாங்க, கால்குலேட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்லையும் இன்டர்வியூலையும் நீங்கள் வாங்குற மதிப்பெண்கள் தான் எடுத்துப்பாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வாங்குற மார்க் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ ப்ரிலிம்ஸ் வந்து அப்போ நம்ம படிக்க வேணாமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து அதுதான் கிடையாது. இருந்தாலும் ப்ரிலிம்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் இங்கே தான் கிடைக்கும். ஏன்னா மெயின்ஸில் வரக்கூடிய பாடங்கள் அந்த அடிப்படைகள் எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் தான் வந்து தெரிய வரும். சரிங்களா? அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் நல்லா படித்தா தான் மெயின்ஸே வந்து பண்ண முடியும். இன்னொன்று என்னன்னா, ஒரு இவ்வளோ லட்சம் பேர், ஒரு 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா இதிலிருந்து ஸோ 12 லட்சம் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11,88,000 பேர் என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண மாட்டாங்க. வெறும் 12,000 பேர் மட்டும்தான் கிளியர் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸுக்கு நல்லாவே எஃபர்ட் போட்டு வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதை நம்ம கரெக்டாக வளர்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு கட்டங்களும் வந்து பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ப்ரிலிம்ஸில் எத்தனை தாள்கள் இருக்குது, அதுக்கு என்ன சிலபஸ்ன்றது பார்ப்போம். அதுக்கு அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம், இது வந்து எத்தனை தாள்கள் நம்ம வந்து எழுதணும், என்ன சிலபஸ், என்னென்னலாம் படிக்கணுன்றது பார்ப்போம். அதுக்கு அடுத்து இன்டர்வியூ பற்றியும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து யார் யாரெல்லாம் எழுத முடியும், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது, எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த எக்ஸாம் தான் வந்து எழுத போவீங்க. இந்த முதல்நிலை தேர்வு அப்படின்றது மொத்தம் வந்து 2 பேப்பர் இருக்கும். சரிங்களா? ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர், இன்னொன்று சிசாட் பேப்பர். சரிங்களா? ஒன்று வந்து பொது அறிவுத்தாள், இன்னொன்று கணிதம் சார்ந்த ஒரு தாள். சரிங்களா? அப்போது இந்த பொது அறிவுத்தாள் பொறுத்த வரைக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கடுத்து ஜியாகிரஃபி, இந்த மாதிரி பொது அறிவு சம்மந்தப்பட்ட தலைப்புகள்லேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இந்த சிசாட் பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸ், அதாவது ரீசனிங், ஆப்டிடியூடு, அதுக்கடுத்து இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன்லேருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ ப்ரிலிம்ஸில் 2 தாள் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாள் தான் நடக்கும். அதாவது நம்ம 2026 பொறுத்த வரைக்கும் 24/5/2026 இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோமா, இந்த ஒரே நாளில் இந்த 2 எக்ஸாமே நடக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் நடக்கும். காலை 9:30 உங்களுக்கு வந்து 11:30 வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? மார்னிங் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ மதியமே உங்களுக்கு இந்த சிசாட் பேப்பர் இதுவுமே வந்து நடக்கும். ஓகேங்களா? 2:30 உங்களுக்கு மாலை 4:30 வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும், எக்ஸாம் வந்து நடக்கும். ஒரே நாளில் இந்த 2 எக்ஸாமே நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பொது அறிவு உங்களுக்கு நல்லா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. செகண்ட் எக்ஸாமில் இங்கிலீஷ், அதுக்கு அடுத்து மேக்ஸ், 2 நாலேஜும் இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று வந்து பார்த்துருப்போம். என்ன பார்த்தோம், ப்ரிலிம்ஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கு அடுத்து மெயின்ஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கு அடுத்து இன்டர்வியூன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிம்ஸில் வாங்குற மார்க்கை ஃபைனல் ரேங்கிங் எடுத்துக்க மாட்டாங்க, மெயின்ஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க, இன்டர்வியூ மட்டும் தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ ப்ரிலிம்ஸ்ன்றது என்ன, ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர். நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும், நீங்கள் ஜஸ்ட் பாஸ், இது நீங்கள் கட் ஆஃப் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ப்ரிலிம்ஸில் இருக்க 2 பேப்பரில் இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த பேப்பர், இந்த ஃபஸ்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பரில் 200 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் வாங்குறீங்கன்றதை பார்ப்பாங்க. இதுதான் உங்களுடைய கட் ஆஃப். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஓகே, நீங்கள் இதில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கட் ஆஃப் மார்க் நீங்கள் வந்து வாங்கணும். ஓகே, பேப்பர் 1ல். இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 200 மதிப்பெண்களுக்கு நீங்கள் 66 மதிப்பெண்கள் வாங்கினாவே போதும், இது நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். மதியம் எழுதக்கூடிய பேப்பர் இருக்கு இல்லையா, இது வந்து ஜஸ்ட் பாஸ் எனஃப். ஜஸ்ட் பாஸ்னா இதில் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னா 33%. 100க்கு 33 மார்க்கு. அப்போ 200க்கு இது வந்து 200 மார்க் டோட்டல் மார்க்கு, அப்போ 66 மார்க். சரிங்களா? அப்போ சிசாட்டில் நீங்கள் 66 மார்க் வாங்கிட்டீங்கன்னா போதும், இந்த பேப்பர் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். நல்லாவே நீங்கள் என்ன பண்ணணும், கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்து வரணும். ஓகேங்களா? கட் ஆஃப் பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம சேனல் நிறைய காணொலிகள் உங்களுக்கு வந்து வரும், அது நீங்கள் வந்து பாருங்கள். அப்போது ஃபஸ்ட் பேப்பரில் வந்து கட் ஆஃப் வாங்கணும், செகண்ட் பேப்பரில் ஜஸ்ட் பாஸ் பண்ணணும். 200க்கு 66 மதிப்பெண்கள். இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஜஸ்ட் பாஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் சிசாட் நீங்கள் இப்போ வந்து இதில் கட் ஆஃப் என்ன பண்ணுறாங்க, இந்த பேப்பர் தான் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் 200க்கு சப்போஸ் நீங்கள் 200மே எடுத்துட்டீங்க. ஓகேவா? இந்த கட் ஆஃப் மார்க் நீங்கள் வாங்கலை, இப்போ 200க்கு ஒரு 50 தான் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் என்ன பண்ண முடியாது, நான் வந்து கட் ஆஃப் வேண்டிய பேப்பரில் வந்து நான் ஃபுல் மார்க் வாங்கிட்டேனே, அப்போ என்னை பாஸ் போட்டுருவாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. இதில் என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும். இதில் வந்து என்ன தான் பண்ணி ஆகணும், 200க்கு 66 மதிப்பெண்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். சரிங்களா? அப்போ அதனால் அடிப்படை கணிதமோ அடிப்படை ஆங்கிலமோ ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து போதும். இந்த பேப்பர் கிளியர் பண்ண, இந்த பேப்பர் தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், எஃபோர்ட் போட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம டீட்டெயில்டு சிலபஸ் பார்க்கலாம். இதுதான் பேப்பர் 1. ஓகேங்களா? ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1. சிசாட் வந்து பேப்பர் 2. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் பார்ப்போம், அப்புறம் சிசாட்கான சிலபஸ் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த
ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன தலைப்புகள்லேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள்லேருந்து கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? நம்ம தேசிய அளவில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஒரு தேசிய அளவில், ஒரு இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கும். இப்போ நமக்கு நிறைய நிகழ்வுகள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம நேஷனல் லெவலில் இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லைனா ஒரு மழை வருது, ஒரு சின்ன புயல் வருது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு மாவட்டத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை கேட்க மாட்டாங்க. ஒரு தேசிய அளவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. இப்போ ஒரு ஃபாரின் லீடர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, ஏதோ ஒரு ஒப்பந்தம் நம்ம வந்து போடுறோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய செய்திகள்ல இருந்து என்ன கேட்பாங்க, உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கா, தேசிய அளவில் நடக்கக்கூடிய செய்திகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்றது டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த கேள்விகள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அப்போ செய்தித்தாள் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், ஒரு சர்வதேச அளவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்வதேச அளவு அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் நம்ம எழுதக்கூடிய தேர்வு வந்து யூபிஎஸ்சி, அதாவது இந்தியாவுக்கான எக்ஸாம் தானே எழுதுறோம். அப்போ இந்தியா சார்ந்து உலக லெவலில் ஒரு விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அப்படி நடக்கும் இல்லைங்களா? இந்தியா மேலே வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எப்பயுமே நம்ம தேசம் தான் நமக்கு வந்து முன்னாடி வந்து இருக்கணும். அப்போ நம்ம தேசத்தை வச்சு தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்தியா சம்மந்தப்பட்டிருக்கா, இதனால் இந்தியா மேலே ஏதாச்சும் ஒரு தாக்கம் இருக்குமா அப்படின்றத பார்த்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ இதில் இருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுலேருந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வரலாறு, ஹிஸ்ட்ரியிலேருந்து கேள்வி கேட்பாங்க. வரலாறு அப்படின்னு பார்க்குறப்ப இந்திய வரலாறு மட்டும்தான் இருக்குது. உலக வரலாறுலேருந்து பிலிம்ஸில் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்திய வரலாறு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு பண்டைய கால இந்திய வரலாறு, ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரின்றது படிப்போம். மெடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சமகால இந்திய வரலாறு, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, நவீனகால இந்திய வரலாறு, இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், மௌரியர்கள்லாம் படிப்போம் பண்டைய கால இந்தியா பொறுத்த வரைக்கும். மெடிவல் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம டெல்லி சுல்தான்ஸு, முகல்ஸு, மராத்தியர்கள், அதுக்கடுத்து விஜயநகரா, பாமினி கிங்டம், இவங்கெல்லாம் படிப்போம். சரிங்களா? மாடர்ன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐரோப்பியர்கள் வருகை, அதிலிருந்து நீங்கள் பிரிட்டிஷார் பற்றிலாம் நம்ம டீட்டெயில் நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தை பற்றி உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. இதையும் நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதுக்கான புக் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் வரும். நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன படிக்கணுன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எதிலிருந்து படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்தியா வந்து எப்படி நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதை பற்றிலாம் நீங்கள் இதில் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து புவியியல், ஜாகிரஃபியிலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இந்தியன் ஜாகிரஃபி, வேர்ல்டு ஜாகிரஃபி ரெண்டுமே வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஃபிசிக்கல் ஜாகிரஃபி, சோசியல் ஜாகிரஃபி, எக்கனாமிக் ஜாகிரஃபி எல்லாமே உங்களுக்கு கேள்வி வந்து வரும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் பாலிட்டி, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு. இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சட்டம் இருக்குது, அரசியல் அமைப்பு வந்து இருக்குது. அந்த அரசியல் அமைப்பு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பாலிட்டி கவர்னன்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதை சார்ந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டீட்டெயில் வந்து கேட்பாங்க. சரிங்க? பஞ்சாயத்து ராஜ், பப்ளிக் பாலிசி, நிறைய உரிமைகள் பற்றின விஷயங்கள் பற்றின கேள்விகள்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரைட்ஸ் இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமி, இந்தியாவினுடைய பொருளாதாரம் பற்றி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இதுலையுமே எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய நீடித்த வளர்ச்சி, பாவர்ட்டி, வறுமை, இன்க்ளூஷன், அனைவரையுமே வந்து உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி, அதுக்கடுத்து மக்கள் தொகை சார்ந்து, அதுக்கடுத்து நிறைய ஸ்கீம்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், சூழலியல், உயிர் பன்முகத்தன்மைன்னு சொல்லக்கூடிய இந்த பாடங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல்லேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இவ்வளோ தான், அந்த 7 டாப்பிக்லேருந்து தான். ஒன்று கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அறிவியல், சயின்ஸ், இந்த தலைப்புகள்லேருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க. இதுதான் நமக்கு அந்த பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிசாட் பேப்பர். சரிங்களா? சிசாட் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டீட்டெயில்டாக இருக்குது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு தரத்தில், ஓகேங்களா, 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கேள்விகள் கேட்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் வந்து காம்ப்ரஹென்ஷன் அப்படின்றது இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன். ஓகே, இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன், அதாவது ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து இருக்கும். அந்த பேராகிராஃபுக்கு கீழே வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? அப்போது உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு அடிப்படை ஆங்கிலம் தெரிஞ்சால் கூட போதும், என்ன பண்ண முடியும், இந்த கேள்விகளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங், அதாவது 3 டாபிக் தாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங், இன்னொன்று வந்து ஆப்டிடியூடு, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன். இந்த 3 டாப்பிக்கில் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த சிசாட் பேப்பரில் கேள்விகள் அப்படின்றத கேட்பாங்க. சிசாட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 33% மதிப்பெண்கள் வாங்கினா போதும். இது அது நான் சொன்னபடி 200க்கு நீங்கள் வந்து 66 மார்க் வாங்கினா போதும், நீங்கள் இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபை ஆனாவே போதும். ஃபைனல் ரேங்க், அதாவது கட் ஆஃபில், இந்த ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபில் சிசாட் பேப்பர் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே நம்மளுக்கு
நமக்கு முக்கியமான பேப்பர் தான். ஆனா நீங்க ஸ்கோர் பண்ண வேணாம். ஜஸ்ட் கிளியர் பண்ணீங்கன்னா வந்து போதும். அப்போ நமக்கு பிரிலிம்ஸ்ல 2 பேப்பர் வந்து நமக்கு வந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர். இதுல 100 கேள்வி கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 மார்க் 2 மார்க். அப்ப 200 மதிப்பெண்கள் கொண்டது இந்த ஜிஎஸ் பேப்பர். இதுதான் நமக்கு கட் ஆஃப்கான பேப்பர் சரிங்களா? அதுக்கடுத்து சிசாட். சிசாட் பொறுத்தவரைக்கும் நமக்கு 80 கேள்வி கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு 2.5 மதிப்பெண்கள் 2.5 மார்க். அப்ப இதுக்குமே 80 கேள்வி 200 மார்க் தான் சரிங்களா? அப்ப 200க்கு இது 66 வாங்கினா போதும். ஆனா இந்த ஜிஎஸ் 1ல நீங்க வந்து ஸ்கோர் பண்ணணும். கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றத அடுத்தடுத்த காணொலிகளை நான் சொல்றேன். நம்ம சேனல்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்களா? இந்த 2 எக்ஸாமுக்குமே உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. 2 ஹவர்ஸ் தான் இந்த எக்ஸாம் அப்படின்றது இருக்கும் சரிங்களா? இதுக்கும் 2 ஹவர்ஸ் தான். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 ஹவர்ஸ் தான். 2 மணி நேரத்தில் நீங்க 100 கேள்வி எழுதுற மாதிரி இருக்கும். 2 மணி நேரத்தில் 80 கேள்விகளுக்கு நீங்க விடையளிக்கிற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா? இதுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி படிக்கணும் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து இருக்கும். நீங்க என்ன பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுதான் கொடுத்துருக்கோம். இந்த சிசார் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா போதும், நீங்க வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். 33% மார்க் வாங்கி நீங்க கிளியர் பண்ணா போதும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். கேள்வித்தாள் பொறுத்த வரைக்கும் இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து தமிழ்ல எழுத முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து நான் பண்ண முடியாது. பிரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்க உங்களுக்கு வந்து கேள்வித்தாள் பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம், ஹிந்தி 2 மொழியில மட்டும் தான் வந்திருக்கும். நிச்சயமா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும், ஒரு அடிப்படை ஆங்கிலம் தெரிஞ்சாதான் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா? உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா ஓகே, அப்படி இல்லைன்னா அடிப்படை ஆங்கிலம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அந்த கேள்வியை புரிஞ்சுட்டு உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா? அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம பார்த்தபடி ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ அப்படின்னு 3 ஸ்டேஜ் இருக்கு. இந்த ப்ரிலிம்ஸ்ல வாங்குற மார்க்கை ஃபைனல் ரேங்கிங் எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் கொடுத்துருக்கோம். முதல்நிலை தேர்வின் மதிப்பெண்கள் இறுதி பட்டியலில் எடுத்துக்கொள்ளப்படாது சரிங்களா? இவ்வளவு தான் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே. இன்னொன்று என்னன்னா, இந்த ப்ரிலிம்ஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றத இருக்கு. நீங்க ஏதாச்சும் தவறான விடை அளிச்சிட்டீங்க. இப்போ அந்த 100 கேள்வி இருக்கா, இந்த 100 கேள்விக்கு ஏதாச்சும் நீங்க தவறான கேள்வி போட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க 3 கேள்விகளுக்கு தவறான விடை போட்டீங்கன்னா ஒரு சரியான கேள்விக்கான மதிப்பெண்கள் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு காணொலிகள் நம்ம சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்க. ஓகேங்களா? அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தாலுமே கூட என்ன பண்ண முடியும், ஒரு சரியான திட்டமிடல், ஒரு டெடிகேஷன், ஒரு நல்ல டிசிப்ளின் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். இது இப்போ முடியவே முடியாது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக அந்த பாத்தில் போனீங்கன்னா ஒரு 8 மாதங்கள்லேருந்து 1 வருடம் நல்லா நீங்கள் வந்து டைம் கொடுத்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பாஸ் பண்ணலாம் சரிங்களா? அதை பற்றிலாம் நம்ம நிறையா வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் டீல்ஸ் இவ்வளோ தான். அடுத்து நம்ம இதோட கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து இங்கே ஒரு 2 கேள்வி தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சுலபமான கேள்வி 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. 2025ஆம் ஆண்டு யூபிஎஸ் சிவில் சர்வீஸ் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு 2 மாதிரி கேள்விகள் தான் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு 100 கேள்வி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா? ஒரு கேள்வி இருக்கு இங்கே பாருங்க. இப்போ வந்து ஃபாங்கியான் அப்படின்னு இருக்காங்களா, இப்போ ஃபாசியான் அப்படின்றத இவர் வந்து ஒரு சைனீஸ் பில்கிரிம். அவர் தான் இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காரு. இவர் யாருடைய பீரியட்ல இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேள்வி. இது ரெண்டுமே ஹிஸ்ட்ரி சார்ந்த கேள்விகள் தான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், அதாவது சுயமரியாதை இயக்கம், அதனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து தந்தை பெரியார் கொடுத்துருக்காங்க, டாக்டர் அம்பேத்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாஸ்கரோ ஜாதவ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தினகர் ராவுமே கொடுத்துருக்காங்க சரிங்களா? இதில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுலபமான கேள்வி தான். இங்கே யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்வியுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா? கடினமான கேள்விகளும் இருக்கும், மீடியமான கேள்விகளும் இருக்கும், சுலபமான கேள்விகளும் இருக்கும். அதான் நான் முன்னாடி சொன்னபடி சரியான திட்டமிடல் தான் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா? அப்போ இந்த ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி அந்த கட் ஆஃப் எடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகே. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு 9 பேப்பர் இருக்கும் சரிங்களா? நம்ம காலேஜில் எழுதுவோம்ல, கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டருக்கு 6 பேப்பர் இருக்கலாம், 7 பேப்பர் இருக்கலாம், சம்டைம்ஸ் 8 பேப்பர் கூட இருக்கலாம் சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கல்லூரிகளில் இருக்கும்ல, அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோம், ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கொள்குறி வகை வினாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்சிக்யூ டைப்பாக இருந்துச்சு ப்ரிலிம்ஸ். ஆனால் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எஸ்ஏ டைப்பில் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு கேள்வி தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த கேள்விக்கு விரிவாக விடை எழுதக்கூடிய ஒரு பேப்பராக வந்து இருக்கும் சரிங்களா? ஒரு எஸ்ஏ மாதிரி நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுதுற எஸ்ஏ டைப்பில் எழுதுற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா? காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி நம்ம எழுதுற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். 10 மார்க்கு, ஸோ 15 மார்க் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் விரிவாக விடை எழுதக்கூடிய ஒரு தேர்வாக வந்து இருக்கும் சரிங்களா? மொத்தம் வந்து 9 பேப்பர்ஸ் இந்த மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ அதுதான் இது. அந்த ஒவ்வொரு தாள்களுக்குமே 3 மணி நேரம் கொடுப்பாங்க. ப்ரிலிம்ஸ் நமக்கு 2 மணி நேரம் கொடுத்தாங்களா, ஆனால் இந்த எக்ஸாம் எழுத 3 மணி நேரம் வந்து கொடுப்பாங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு எஸ்ஏ டைப்பில் விரிவாக விடை எழுதக்கூடிய தேர்வாக வந்து இருக்கும். மொத்தம் 9 தாள்கள் வந்து இருக்கும் சரிங்களா? மொத்தம் 9 பேப்பர் இருந்தாலுமே, 9 பேப்பர்ஸ் இருந்தாலுமே நமக்கு 7 பேப்பர் தான் நமக்கு வந்து இதுலையுமே ரேங்கிங் எடுத்துப்பாங்க. ஓகே. இந்த 9 தாள்களில் 2 தாள்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்று வந்து கட்டாய
தமிழ் மொழி ஓகேங்களா. நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து செக் பண்ணுவாங்க. நமக்கு அடிப்படை தமிழ் தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். இன்னொன்று கட்டாய ஆங்கிலம், உங்களுக்கு வந்து ஆங்கில அறிவு பற்றி செக் பண்ணுவாங்க. அதுவுமே ஓரளவு தெரிஞ்சிருந்தால் வந்து போதும் சரிங்களா. இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டா போதும். பேலன்ஸ் 7 பேப்பர் இருக்கும். அந்த 7 பேப்பரில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேப்பருக்கு வந்து 250 மார்க் ஓகேவா. அப்போ 7 பேப்பர் தான் ரேங்கிங் எடுத்துக்கிறாங்களா. அப்போ டோட்டலாக 250 × 7 பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1750 ஓகே. அப்போ 1750 மார்க் இதோட டோட்டல் மார்க். இந்த மெயின் டோட்டல் மார்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1750 சரிங்களா. மொத்தம் 7 பேப்பர் தான் ரேங்கிங் எடுத்துப்பாங்க. இந்த 7 பேப்பரில் விருப்ப பாடம் அப்படின்னு நம்ம ஒன்று எடுக்கிற மாதிரி வந்திருக்கும். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் ஆப்ஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பாடம் தான் எடுக்கணும் ஓகேங்களா. நிறைய ஆப்ஷனல் இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு பேப்பர் தான் நீங்கள் வந்து ஆப்ஷனல் எடுக்கணும். அதாவது ஒரு சப்ஜெக்ட் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ வந்து தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அவ்வளோதான். அதில் வந்து உங்களுக்கு 2 பேப்பர் வந்து பிரிப்பாங்க சரிங்களா. சப்போஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆப்ஷனல்ஸ் தான் எடுக்கணும். ஒரு ஆப்ஷனல் தான். ஒரு ஆப்ஷனில் 2 பேப்பர் பிரிப்பாங்க. ஹிஸ்ட்ரி பேப்பர் 1, ஹிஸ்ட்ரி பேப்பர் 2 ஓகேங்களா. நீங்கள் என்ன நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். அதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. அப்போ ஒரு ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணணும் அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாளுக்குமே இந்த 7 தாள்களில் ஒவ்வொரு தாளுக்குமே வந்து 250 மதிப்பெண்கள். அப்போ 7 தாளா, அப்போ 7 × 250 1750 மதிப்பெண்கள் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த 1750 ஒரு நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு தாள்களாக நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ இதுதான் அந்த 9 தாள். இந்த 9 பேப்பர்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு இந்திய மொழித்தாள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம தாய்மொழியான தமிழ் தான் நம்ம வந்து எடுப்போம். ஸோ நீங்கள் என்ன மொழினாலுமே சப்போஸ் நீங்கள் கேரளாவிலேருந்து பார்க்குறீங்க, ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய தாய்மொழி எடுத்துக்கலாம் சரிங்களா. மலையாளம் எடுக்கலாம், தெலுங்கு எடுக்கலாம், கன்னடா எடுக்கலாம், ஹிந்தி எடுக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதேனும் ஒரு இந்திய மொழி நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கணும். அது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். ஏதாச்சும் ஒரு இந்திய மொழி வந்து தெரிஞ்சிருக்கா இவங்களுக்கு அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இது சரிங்களா. இதுக்கு வந்து 300 மதிப்பெண்கள். இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் வந்து போதும் சரிங்களா. அதுக்கடுத்து கட்டாய ஆங்கிலம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஒரு இந்திய மொழி ஒன்று நீங்கள் வந்து எடுக்கணும். இன்னொன்று ஆங்கிலம் நீங்கள் வந்து எடுக்கணும். இது ரெண்டுமே ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஃபைனல் ரேங்கிங்க்கு இந்த மார்க் வந்து எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா. மெயின்ஸ் மார்க்கிங் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதை நான் வந்து அடிச்சிடுறேன் ஓகே. இது ரெண்டுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ ரேங்கிங்க்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த 7 பேப்பர் தான் வந்து எடுத்துப்பாங்க சரிங்களா. ஓகே. நமக்கு இந்த 2 பேப்பர் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த 7 பேப்பரோட மார்க் மட்டும் தான் நமக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்ஏ தாள் ஓகேங்களா. ஒரு இந்த கேள்வித்தாள் பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 கேள்வி தான். அந்த கேள்வித்தாளில் நீங்கள் வந்து என்ன எழுதுவீங்க அப்படின்னா வந்து 2 கேள்வி தான் நீங்கள் எழுதணும். ஒரு கேள்விக்கு 125 மார்க் சரிங்களா. 2 கேள்வி எழுதுவீங்க. அப்போ ஒரு கேள்விக்கு 125, இன்னொரு கேள்விக்கு ஒரு 125, மொத்தமாக 250 மதிப்பெண்களுக்கு இந்த பேப்பர் இருக்கும் ஓகேங்களா. இந்த எஸ்ஏ பேப்பர் மட்டும் இப்படி. மற்ற பேப்பர்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். இந்த எஸ்ஏ பேப்பரில் வெறும் 2 கேள்வி தான் நீங்கள் எழுதுவீங்க. ஒரு கேள்விக்கு 125 மார்க் எடுத்துகிட்டு ஒரு 10 பக்கம் 12 பக்கம் நீங்கள் எழுதணும் ஒரு கேள்வியை. அடுத்த கேள்வியும் நீங்கள் ஒரு 10 பக்கம் 12 பக்கம் நீங்கள் எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா. அப்போ 2 கேள்வி தான் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு 125 மதிப்பெண்கள் சரிங்களா. இந்த எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான தனியாலாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த GS1, இந்த பொது அறிவித்தாள் 1, 2, 3, 4 இருக்கு இல்லைங்களா. இந்த 4மே நீங்கள் ஓரளவு நல்லா படிச்சிங்கன்னாவே என்ன பண்ணிடலாம், எஸ்ஏ நீங்கள் அது எப்படி எழுதுறது, என்ன ஃபார்மெட்டில் எழுதணும் அதெல்லாம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே எஸ்ஏ வந்து நம்ம நல்லாவே வந்து பண்ண முடியும் சரிங்களா. அப்போ எஸ்ஏன்னு ஒரு பேப்பர் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பொது அறிவித்தாள் சரிங்களா. இதில் இந்த பொது அறிவித்தாள் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பொது அறிவு சப்ஜெக்ட் இதில் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதில் வந்து இருக்கும். மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் வந்து ஜியாகிரஃபி இதில் வந்து இருக்கும். சொசைட்டி அதாவது இந்திய சமூகம் பற்றிய கேள்விகளும் உங்களுக்கு வந்து கேட்பாங்க ஓகே. GS1 பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன டாபிக் நெக்ஸ்ட் நான் பார்ப்போம். இருந்தாலும் ஒரு சில பொது அறிவு தாளில் இருக்கக்கூடிய பாடங்கள் பற்றி உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து GS2 இதில் வந்து பாலிட்டி ஓகே. ஸோ இந்திய அரசியலமைப்பு, அரசு நிர்வாகம், கவர்னன்ஸு, அதுக்கடுத்து சர்வதேச நிகழ்வுகள், இன்டர்நேஷனல் ரிலேஷன் பற்றின கேள்விகள் கேட்பாங்க. GS3 பொறுத்த வரைக்கும் எக்கனாமி சார்ந்த கேள்விகள், பொருளாதாரம் சார்ந்த கேள்விகள், சயின்ஸ் அண்ட் டெக் ஓகேங்களா, டெக்னாலஜி சார்ந்த கேள்விகள், அதுக்கடுத்து உங்களுக்கு என்விரான்மெண்ட் சார்ந்த கேள்விகள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, அந்த தலைப்பில் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க ஓகே. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து GS4 பொறுத்த வரைக்கும் எத்திக்ஸ். இந்த UPSC தேர்வு கிளியர் பண்ணணும் அப்படின்னா வந்து நேர்மை அதெல்லாம் கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா. அப்போ எம்பத்தி இதெல்லாமே நமக்கு வந்து தெரியணும். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட் சொல்லக்கூடிய அந்த ஒரு தாள்மே வந்து இருக்குது சரிங்களா. இதுதான் வந்து GS4 பேப்பர் பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு விருப்ப பாடம் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லேருந்து 2 பேப்பர் வந்து இருக்கும் சரிங்களா. அப்போ இவ்வளோ தான் உங்களுக்கு டோட்டலாக 9 பேப்பர். எஸ்ஏ ஒரு பேப்பர்,
ஜிஎஸ்ல 4 பேப்பர், உங்களுடைய ஆப்ஷனல் ஒரு சப்ஜெக்ட், அதில் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2 வந்து பிரித்து வச்சிருப்பாங்க. இதுதான் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் வந்து மெயின்ஸ். இதில் ஃபஸ்ட்டு இந்த 2 பேப்பர், அதாவது தமிழ் மொழி கட்டாயத்தாள், அதுக்கடுத்து ஆங்கிலம் கட்டாய தாள், இது ரெண்டுமே வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். உங்களுக்கு அடிப்படை தமிழும் அடிப்படை ஆங்கிலம் தெரிஞ்சாவே போதும், நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் சிம்பிளாகவே பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. மற்ற இந்த பாடங்கள் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 பார்ப்போம். இதில் உங்களுக்கு இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் சரிங்களா, அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர், உங்களுக்கு வந்து இந்தியாவினுடைய கட்டடக்கலை, அதுக்கடுத்து இந்தியாவினுடைய கலாச்சாரம், அதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. கலாச்சாரம் பற்றிலாம் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து கேள்வி கேட்பாங்க. ஜாகிரஃபி உங்களுக்கு புவியியல் நமக்கு கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்திய சமூகம் சார்ந்த கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்க GS 1ல். அதுக்கடுத்து நமக்கு வந்து சமூக நீதினு சொல்லக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ், இந்த தலைப்புகள் வந்து உங்களுக்கு GS 1ல் வந்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து GS 2 பேப்பர். GS 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு பாலிட்டி, கவர்னன்ஸு, கான்ஸ்டிடியூஷன், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஓகேங்களா, அதாவது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு, சட்டங்கள் சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்குமான உறவுகள் என்ன மாதிரி இருக்குன்றத உங்களுக்கு இந்த பேப்பரில் வந்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 ஓகே. இது பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி, உங்களுக்கு வந்து நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி கேள்வி கேட்பாங்க. எக்கனாமி, பொருளாதார வளர்ச்சி பற்றி கேள்வி கேட்பாங்க. என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் பற்றி கேள்வி கேட்பாங்க. இந்தியாவினுடைய பாதுகாப்பு பற்றி கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து பேரழிவு மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றின கேள்விகள் வந்து கேட்பாங்க சரிங்களா. இதை வந்து GS 3ல் நமக்கு இந்த 3rd பேப்பரில் கேட்கக்கூடிய தலைப்புகள் ஓகே. இந்த சப்ஜெக்ட்லேருந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து பேப்பர் 4 பார்த்தோம் அப்படின்னா, GS 4 பார்த்தோம் அப்படின்னா வந்து எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட், ஒருத்தர் வந்து எவ்வளோ நேர்மையாக இருக்கிறது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. கேஸ் ஸ்டடீஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் வந்து இருக்கும் சரிங்களா. இந்த 4 தான் ஓகே. அப்போ இந்த GSல 4 பேப்பர், இதுதான் நீங்கள் ஆக்சுவலாக படிக்க போகிற சப்ஜெக்ட். பொதுவாக எல்லாருமே படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த 4 தான் ஓகே. 4 GS பேப்பரா. அதுக்கடுத்து ஒரு எஸ்ஏ பேப்பர் ஓகேங்களா, ஒரு எஸ்ஏ ஓகே. இதுலேயே வந்து 5 வந்துருச்சா, ப்ளஸ் அவங்க விருப்பப்பட்டு எடுக்கக்கூடிய ஆப்ஷனல் ஓகே. இது ஒரு 2 பேப்பர். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே 4 இருக்குது, எஸ்ஏ 1 5, ஆப்ஷனல்ஸில் 2, மொத்தம் வந்து 7 பேப்பர். இவ்வளோ தான் ரேங்கிங் எடுத்துக்கக்கூடிய பேப்பர் ஓகே. அப்போது நம்ம இதில் வந்து எஸ்ஏ பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்ஏ தாள் பார்த்துட்டோமா, ஒரு தாள் நம்ம பார்த்துட்டோம். ஜெனரல் ஸ்டடீஸில் 4 தாள் பார்த்துட்டோமா, 5 தாள் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 தாள்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதேனும் ஒரு விருப்ப பாடம் எடுக்கணும். அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேங்கிங்க்கு வரக்கூடிய பேப்பர் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். UPSC பொறுத்த வரைக்கும் விருப்ப பாடம் ஆப்ஷனல்ஸ் அப்படின்றது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா. ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 26 ஆப்ஷனலில் தான் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து எடுக்கணும் ஓகே. இப்போ சப்போஸ் நீங்கள் கல்லூரியில் ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க நிச்சயமாக, அதுதான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அப்படி அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் கல்லூரியில் பாட்னி படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த UPSCலையும் பாட்னி தான் எடுக்கணுமா அப்படி அவசியம் இல்லை. நீங்கள் சுவாலஜி எடுக்கலாம், லிட்ரேச்சர் எடுக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கலாம், மெடிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம், சைக்காலஜி எடுக்கலாம், எதனாலும் நீங்கள் வந்து எடுக்கலாம் சரிங்களா. அது வந்து அவங்களுடைய விருப்பம் தான். அப்போ நீங்கள் கல்லூரி படித்ததுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் கல்லூரியில் படித்ததையும் நீங்கள் எடுக்கலாம், கல்லூரியில் படிக்காத வேற ஒரு பாடத்தையும் எடுக்கலாம். நீங்கள் படித்ததையும் எடுக்க முடியும், வேற ஒரு பாடத்தையும் எடுக்க முடியும். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா. விருப்ப பாடம் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் வந்து இருக்குது, அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி, ஆந்த்ரோபாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஜியாகிரஃபி, ஜியோலஜி, ஹிஸ்ட்ரி, லா, மேனேஜ்மெண்ட்டு, மேத்தமெட்டிக்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் சயின்ஸு, ஃபிலாசபி, அதுக்கடுத்து ஃபிசிக்ஸு, அதுக்கடுத்து PSIRன்னு சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸு, சைக்காலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சுவாலஜி, அதுக்கடுத்து லிட்ரேச்சரில் வந்து தமிழ் லிட்ரேச்சர் கூட என்ன பண்ண முடியும், உங்களால் வந்து எடுக்க முடியும் சரிங்களா. அப்போ இவ்வளோ பாடங்களில் ஏதாச்சும் ஒரு பாடம் வந்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் கல்லூரியில் படித்த பாடத்தில் நான் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, நான் வந்து வேறு பாடம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் அது எந்த பாடம் பெஸ்ட்டாக இருக்கும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடியது இப்போ அந்த ஆந்த்ரோபாலஜின்னு இருக்கு இல்லைங்களா. இது ஆந்த்ரோபாலஜி படித்தவங்க தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, யாருனாலுமே வந்து எடுக்க முடியும் சரிங்களா. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன சிலபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஷார்ட் டைமில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆந்த்ரோபாலஜி நீங்கள் வந்து எடுக்கலாம். இது வந்து அவங்க படித்தவங்க மட்டும் இல்லை, யாருனாலும் எடுக்கலாம். அதே மாதிரி ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூஜிலையோ நீங்கள் பிஜிலையோ ஜாகிரஃபி படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கல்லூரிகளில் படிக்காதவங்க கூட என்ன பண்ண முடியும், ஜாகிரஃபி எடுக்க முடியும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, அதுவுமே நீங்கள் வந்து பார்க்கலாம், ஹிஸ்ட்ரியுமே யார் வேணாலும் எடுக்க முடியும். அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன், PSIR அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவுமே யார் வேணாலும் எடுக்கலாம், இதுவுமே ஒரு நல்ல பாடம் தான். அதுக்கடுத்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவுமே வந்து நிறைய பேர்னால எடுக்க முடியும். நீங்கள் இது பப்பேட் படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் வந்து எடுக்கலாம். அதுக்கடுத்து சோசியாலஜி, அதுவுமே நீங்கள் வந்து அந்த பாடம் படித்தாதான் நீங்கள் அந்த படிக்க முடியும்ல, நீங்கள் புதுசாக கூட படிக்கலாம், UPSCக்காக உங்களுக்கு
நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுடைய தமிழ் விருப்ப பாடம் இதுவுமே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து எடுக்க முடியும். இதுவுமே அதிகமான பேர் எடுத்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விருப்ப பாடமாக வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து அதிகமான பேர் என்ன பண்ணுறாங்க, தமிழ் ஆப்ஷன் எடுத்து வந்து கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? எப்படி ஆப்ஷனல் சூஸ் பண்ணணும் அதெல்லாம் ஒரு வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனல் இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனல் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அந்த ஒரு ஆப்ஷனில் 2 பேப்பர், ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த ஒரு சப்ஜெக்ட்டில் 2 பேப்பர் வந்து கேட்பாங்க. இப்போ ஆந்த்ரோபாலஜினா ஆந்த்ரோபாலஜி பேப்பர் 1, ஆந்த்ரோபாலஜி பேப்பர் 2. நீங்கள் ஜியாகிரஃபி எடுத்தீங்கன்னா ஜியாகிரஃபி பேப்பர் 1, ஜியாகிரஃபி பேப்பர் 2. அப்போ ஓகேங்களா? அப்போ ஒரு சப்ஜெக்ட், அந்த ஒரு சப்ஜெக்டை 2 பேப்பரை வந்து பிரிப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த மெயின்ஸில் மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதுதான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேள்வித்தாள் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு இங்கே மார்க் கொடுத்துருப்பாங்க. ஒரு கேள்விக்கு 10 மார்க்கு அந்த மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் உங்களுடைய பேப்பரை நீங்கள் வந்து ஒரு எஸ்ஏ டைப்பில் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கு கேள்வி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் டுவர்ட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஏன்சியன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் விரிவாக விடை எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் இதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், இதுக்கான ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஃப்ரெஷராக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கடினமாக இருக்க மாதிரி தெரியும். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி மகாத்மா காந்திஜிக்கும் ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஜுகேஷனையும் நேஷனலிஸ்டையும் வந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்க, அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப சுலபமான கேள்வி தான். கரெக்டாக நீங்கள் படித்து என்ன பண்ண முடியும், சுலபமாகவே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து மெயின்ஸ். அப்போ மெயின்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இறுதியாக நடக்கக்கூடிய தேர்வு தான் வந்து ஆளுமை தேர்வு. ஓகேங்களா? இன்டர்வியூ. அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்து மெயின்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். இது ரெண்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்து இன்டர்வியூ. சரிங்களா? ஏன்னா இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ப்ரிலிம்ஸு மெயின்ஸ்லாம் நம்ம கஷ்டப்பட்டு எழுதுகிறோம், பக்கமாக எழுதி தான் மெயின்ஸ்லாம் நம்ம வந்து மார்க் வாங்குறோம். ஒவ்வொரு மார்க்குமே நம்ம வந்து வாங்குறோம். சரிங்களா? ஆனால் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஜஸ்ட் பேசினாவே போதும். உங்களுடைய ஆளுமையை நீங்கள் காட்டுறீங்க, அந்த பேரே ஆளுமை தேர்வு தான். ஓகேங்களா? உங்களுடைய ஆளுமையை நீங்கள் காட்டுறீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும், சுலபமாகவே வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண வந்து முடியும். அப்போ இன்டர்வியூ இறுதியாக நடக்கக்கூடிய தேர்வு. இந்த பேரில் இன்டர்வியூ அப்படின்னாவே வந்து இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான் இருக்கும். ஒரு போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க, அந்த போர்டு முன்னாடி நம்ம வந்து இருப்போம். நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஒரு கலந்துரையாடல் மாதிரியான தேர்வாக தான் வந்து இருக்கும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங்லாம் நம்ம சொல்ல முடியாது, இவ்வளோ நேரம் தான் நடக்கும் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, 20லேருந்து 30 நிமிடங்கள் வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுக்கான மார்க் வந்து 275 மார்க். சரிங்களா? அப்போ மெயின்ஸில் 7 பேப்பர் பார்த்தோம், ஒரு எஸ்ஏ பேப்பர், 4 ஜிஎஸ்ல 4 பேப்பர், அதுக்கடுத்து ஆப்ஷனலில் 2 பேப்பர். சரிங்களா? அப்போ 4, 2, 1. ஓகே, டோட்டலாக 7 பேப்பர் இருக்கு இல்லையா? அப்போ 7 பேப்பருக்கு 250 மார்க்கு, டோட்டலாக 1750 மார்க் மெயின்ஸ். இன்டர்வியூ 275 மார்க்கா? அப்போ 275 மார்க். அப்போ டோட்டலாக 2025 மார்க் தான் என்னது, யூபிஎஸ்சியோட ஃபைனல் மார்க். சரிங்களா? இதில் நீங்கள் பாதி மார்க் வாங்கினா கூட போதும், நீங்கள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிடுவீங்க மோஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒரு சரியான திட்டமிடலிருந்து கரெக்டாக படித்தோன்னா என்ன பண்ண முடியும், அந்த எக்ஸாம் நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து யூபிஎஸ்சி இது இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். அடுத்து ஒரே ஒரு அறிவிப்பு நான் வந்து கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா வந்து யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ். சரிங்களா? யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 2 வகையாக நம்ம படிக்க முடியும். ஒன்று வந்து நம்ம செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கோச்சிங்கே நம்மளால் வந்து போக முடியும். சரிங்களா? ரெண்டுமே வந்து பண்ணலாம். சப்போஸ் இதில் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. சப்போஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இல்லை நான் கோச்சிங் போய் படிக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்களா? நீங்கள் வந்து கிளாஸஸ் போகணும், கோச்சிங் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளே வந்து கிளாஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு கோச்சிங்கில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து டெய்லியுமே நம்ம வந்து தள்ளி போட மாட்டோம். நம்ம ஓனாக படிக்கிறோன்னா கூட நம்ம வந்து தள்ளி போட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அது எங்கே படிக்கணும், என்ன படிக்கக்கூடாதுன்னு டவுட்லாம் வந்து இருக்குது இல்லைங்களா? ஸோ அது உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து கோச்சிங்கில் ஒரு சில அட்வான்டேஜ் வந்து இருக்குது. சப்போஸ் கோச்சிங் போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நம்மளுடைய கிளாஸஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் சரத் அகாடமின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேரில் நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறோம். சரிங்களா? நம்ம நிறைய பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். பேட்சஸ் இப்போ வந்து போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம கிளாஸஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். மார்னிங் பேட்ச், அதுக்கடுத்து ஈவினிங் பேட்ச் ரெண்டுமே வந்து இருக்குது. சரிங்களா? கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸ் பேட்ச் நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, ஸோ சயின்ஸ், அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே வந்து கவர் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு சிசாட்டுமே வந்து கவர் ஆகும். சரிங்களா? இந்த பாடங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாடத்தை வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் லெவலில் எடுக்க முடியாது. இந்த ப்ரிலிம்ஸில் மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி, மெயின்ஸ் மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு பாடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயின்ஸ் லெவல்லே வந்து இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு என்சிஆர்டி புக்ஸும் கவர் ஆகும், ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸும் கவர் ஆகும். கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தரமாக
தரமாகவே வந்து இருக்கும். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து பேட்சஸ் போயிட்டு தான் வந்து இருக்கும். நீங்கள் sarathacademy.in இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸுமே உங்களுக்கு இதோட கூடவே வந்து வரும். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். மார்னிங் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து ஜூம் ஆப் மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் ஒர்க்குக்கு போனாலும், நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, அதுக்கடுத்து நீங்கள் ஹாஸ்டல் இருக்கீங்க, எங்கே இருந்தாலும் என்ன பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஜூம் ஆப்பில் உங்களுக்கு மார்னிங் தனி பேட்சும் ஈவினிங் தனி பேட்ச் இருக்கும். நீங்கள் மார்னிங் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம், ஈவினிங் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில் வீடியோவுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா, நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, ஏன்னா நீங்கள் நம்ம நிறையா வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நல்ல தரமான ஆசிரியர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கோச்சிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கான தகுதிகள். ஓகேங்களா, இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு வந்து எழுதணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் வந்து போதும். ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், உங்களால் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஃபைனல் இயர் படித்தாலுமே இந்த எக்ஸாம், ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் இந்த எக்ஸாம் வந்து எலிஜிபிள் தான். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 21 இயர்ஸ் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தாவே என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுத வந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா, 2 தான். ஒன்று ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 21 வயதாக இருக்கணும். இது பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி வந்து படிச்சிருக்கணும். டிகிரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 10th படிச்சுட்டு அதுக்கடுத்து +2 முடிச்சுட்டு டிகிரி நீங்கள் படிக்கலாம். இல்லைனா 10th படிச்சுட்டு அதுக்கடுத்து டிப்ளமா படிச்சுட்டு அதுக்கடுத்து டிகிரி அப்படி நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி படிச்சிருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள்லேருந்து நீங்கள் டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னாவே வந்து எனஃப் தான். சரிங்களா, நீங்கள் +2 கண்டிப்பாக படிக்கணும் அப்படிலாம் கூட கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கணும், டிகிரி வாங்கியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரெகுலரில் படித்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், கரஸ்பாண்டன்ஸில் படித்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். எல்லா டிகிரியுமே அது எலிஜிபிள் தான். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மீன்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான அதிகபட்ச வயது இருக்குது. 21 வயதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். நீங்கள் வந்து பொது பிரிவினராக இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப 32 வயது வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். சரிங்களா, அட்டம்ப்ட்டுமே கணக்கு இருக்குது. பொது பிரிவினராக இருக்காங்க, அதுக்கடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 6 முறை தான் எழுத முடியும். 21 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும் நீங்கள் 6 டைம்ஸ் தான் எழுத முடியும். சப்போஸ் நீங்கள் 6 முறைக்குள்ள நீங்கள் பாஸ் பண்ணல அப்படின்னா வந்து 7வது முறை நீங்கள் எழுத முடியாது. சரிங்களா, 6 சான்ஸ் தான். அதுக்கடுத்து ஓபிசி பிரிவினர். ஓபிசி அப்படின்னு பார்க்குறப்ப அதர் பேக்வர்ட் கிளாஸ், நீங்கள் தமிழ்நாடு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதினா தான் நீங்கள் வந்து இப்போ வந்து எம்பிசி, டிஎன்சி, அதுக்கடுத்து பிசி, பிசிஎம் அப்படிலாம் வந்து வரும். சரிங்களா, ஆனால் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா குரூப்புமே வந்து ஒரே கேட்டகரியாக கொண்டு வந்துடுவாங்க, ஓபிசி அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா, ஓகே, இந்த எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து வாங்கி ஆகணும். ஓபிசின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஓபிசி பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 35 வயது வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். அதே மாதிரி 9 முறை தான் எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா, 21 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், 9 முறை தான் நீங்கள் ஓபிசி கேட்டகரி மாணவர்கள் எழுத முடியும். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 37 வயது வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். 21 வயதுலேருந்து 37 வயது வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி அட்டம்ப்ட் இருந்துச்சு இல்லையா, சப்போஸ் எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு அட்டம்ப்ட் இவ்வளோ முறை தான் எழுதணும் அப்படின்னு வந்து கிடையாது. 21 வயதுலேருந்து 37 வயது வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் என்ன பண்ண முடியும், உங்களால் எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து எழுத முடியும். சரிங்களா, அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன இங்கே வந்து உங்களுக்கு இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 10 ஆண்டுகள் தளர்வு, 10 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தளர்வு அப்படின்றது இருக்குது. அதையுமே இன்னுமே நிறைய ரெசர்வேஷன் வந்து இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான போஸ்ட்டு. இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோம்ல, இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணி இதெல்லாமே வந்து பாசிபிள் தான். நீங்கள் சரியாக பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் நிறைய உயர் பதவிகளுக்கு போக முடியும். ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் நிறைய பேர் கனவாக இருக்கும். இந்த வேலைக்கு உங்களால் போக முடியும். ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் உங்களால் போக முடியும். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் உங்களால் வந்து போக முடியும். வெளியுறவு துறைன்னு சொல்லுவாங்க, அந்த வெளியுறவு பணிக்கு வந்து போக முடியும். அதுக்கடுத்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். ஓகேங்களா, இந்த வேலைக்கு வந்து போக முடியும். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு. இது இல்லாமல் இன்னும் நிறைய பதவிகளுக்கு வந்து போக முடியும். சரிங்களா, இப்போ நீங்கள் நிர்வாகத்திலே ஒரு உயர் பதவி அப்படின்னா வந்து ஐஏஎஸ் தான் சொல்லுவோம். காவல்துறையிலே நீங்கள் வந்து ஒரு உயரிய பதவிக்கு போகணும் அப்படின்னா வந்து ஐபிஎஸ் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் போக முடியும். இது இல்லாமல் இன்னும் நிறைய பதவிகள் இருக்குது. நீங்கள் எல்லா பதவியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பதவிகளுக்கு போக முடியும். அது எப்படி இந்த பதவியெல்லாம் மாறும் அப்படின்னா வந்து ரேங்கிங் அடிப்படையில் தான். நீங்கள் நல்ல டாப் ரேங்க் வாங்கிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ண முடியும், நீங்கள் ஐஏஎஸ்ஸே வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்த மதிப்பெண்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் அப்படியே கிடைக்கும். சரிங்களா, இது வந்து அந்த ஆர்டர்னு சொல்ல முடியாது, பட் அவைலபிலிட்டி அடிப்படையில் உங்கள் ரேங்க் வச்சு என்ன பண்ணிக்க முடியும், வேலைகள் நீங்கள் வாங்க முடியும். ஐஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், குரூப் ஏ
சர்வீஸ், அதுக்கடுத்து சிவில் அக்கவுண்ட் சர்வீஸ், கார்ப்பரேட் லா சர்வீஸ், டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ், டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், அதுக்கடுத்து போஸ்டல் சர்வீஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் சர்வீஸ் இருக்குது. அதுக்கடுத்து போஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் சர்வீஸ்னு ஒரு ஜாப் இருக்குது. அதுக்கடுத்து ஐஆர்எம்எஸ் இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் ஐஆர்எம்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிராஃபிக் பர்சனல் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் போஸ்ட்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு ரெவன்யூ சர்வீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் வந்து இருக்குது, அதே மாதிரி இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர் சிவில் சர்வீஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து டான் ஐசிஎஸ் டெல்லி அந்தமான் நிக்கோபர்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐஏஎஸ் மாதிரி. ஓகே, ஸோ அந்த ஐசிஎஸ் அந்த ஜாப் இருக்குது. அதுக்கடுத்து அங்கேயுமே வந்து போலீஸ் சர்வீஸ் இருக்குது இந்த பிளேசஸில். ஓகே, இதெல்லாம் வந்து இந்தியாவோட யூனியன் டெரிட்டரிஸ், அங்கே உங்களால் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். அதுக்கடுத்து பாண்டிச்சேரியோட சிவில் சர்வீஸ் இருக்குது. ஓகேங்களா, ஐஏஎஸ் மாதிரி. அதுக்கடுத்து பாண்டிச்சேரியோட போலீஸ் சர்வீஸ்மே வந்து இருக்குது. சரிங்களா, இத்தனை பதவிகளுக்கு என்ன பண்ண முடியும், இந்த ஒரே தேர்வு மூலிமா ஒரு தேர்வு இந்த ஒரு தேர்வு தான் எழுதுறீங்க, ஃபைனலில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க் அடிப்படையில் இந்த என்ன ஜாப்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், நல்ல டாப் ரேங்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். சரிங்களா, ஸோ இதுதான் இது. ஸோ இது நீங்கள் இதுதான் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் லிஸ்ட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்னும் எப்படி படிக்கணும், புக் லிஸ்ட் எல்லா வீடியோமே உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் நம்ம கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வெப்சைட்டோட பேஜ் தான் இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் sarathacademy.in வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நிச்சயமாக என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, நிறைய போஸ்ட்டு முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நம்ம வந்து போடுறோம். நம்ம டெலகிராம்லேயும் நிறைய யூபிஎஸ்சிக்கான போஸ்ட்டு, அதுக்கடுத்து நியூஸ் பேப்பரில் நீங்கள் என்ன படிக்கணும், அதுக்கடுத்து முக்கியமான யூபிஎஸ்சி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். டெலகிராமில் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய நம்பர். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி. ஓகேங்களா, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.